நரேந்திர மோடி தான் இஸ்லாமியர்களை பாதுகாப்பார். இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சத்யராஜ், அங்கே இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை இவெல்லாம் இஸ்லாமியர்களை காவு கொடுப்பான். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நடிகர் பிரகாஷ்ராஜை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். என்ன பேசுகிறான்? மோடிஜி பற்றி விமர்சித்து பேசுகிறான். இந்த பிரகாஷ்ராஜ் பேசுகிறான், நரேந்திர மோடி தான் காசால் நடக்கிற படுகொலை காரணமாக. எப்பேற்பட்ட அபாண்டம், எப்பேற்பட்ட அவதூறு பிரச்சாரம்! நரேந்திர மோடி அவர்கள் காசாவிலே ரம்ஜான் மாதத்திலே அவர்கள் நோன்பிருப்பார்கள், அந்த முஸ்லீம்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு அவர் வேண்டுகோள் வைத்து ரம்ஜான் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஏற்பாடுகளை நரேந்திர மோடி செய்தார். நரேந்திர மோடி தான் இஸ்லாமியர்களை பாதுகாப்பார். இந்த பிரகாஷ்ராஜ், இந்த சத்யராஜ், அங்கே இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை இவெல்லாம் இஸ்லாமியர்களை காவு கொடுப்பான். இவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்களாம் இறைமறுப்பாளர்கள். இஸ்லாம் இறைமறுப்பை ஒத்துக்குமா? ஆனால் இவங்க எல்லாருமே எப்படியாவது மோடியின் மீது அவதூறு கற்பிக்க வேண்டும். நரேந்திர மோடி தான் அங்கே யுத்த நிறுத்தத்திற்கும் அங்கே போரிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது இந்தியா. நம்ம தான் அங்கே போய் இந்தியா, நாம் அங்கே மதம் பார்க்கல. மதம் பார்க்காம நம்முடைய இந்திய நாடு சேவை செய்கிறது. ஆனால் இந்திய நாட்டிற்கு விரோதமாக இந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், சத்யராஜ் போன்றவர்கள், இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் அலெக்ஸ் போன்றவர்கள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை இயக்கம் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது. இத்தகைய பிரச்சாரங்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கோருகிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அதனாலலாம் எந்த பாதிப்பும் இருக்காது. எல்லோரும் செங்கோட்டையன் அவர்களுடைய நோக்கமும் ஓபிஎஸ் அவர்களுடைய நோக்கமும் ஐயா தினகரன் அவர்களுடைய நோக்கம் என்ன? எம்ஜிஆருடைய நோக்கம்தான். தீய சக்தி திமுகவை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.